ஓகே, 11th question வந்து ஐ திங்க் இட் இஸ் பேசிக்கலி ஒரு காமெடி. என்னென்னா டபுள் அப்புங்கிற ஒரு கொஷின். இது என்ன தெரியுமா பண்ணும்? நீங்கள் உங்கள் பேரை கொடுத்துட்டு ஒபாமான்னு கொடுத்துட்டு பட்டனை கிளிக் பண்ண என்ன வந்துச்சு? ஒபாமான்னு வந்துச்சா? இப்போ ஒபாமான்னு 2 தடவை வரும். அவ்வளோதான் வேலை. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, லாஸ்ட் டைம் பண்ண அதே கோடை தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒபாமான்னு உங்களை டைப் பண்ண விடணுமா? அதுக்கு வழக்கம் போல் ஒன்று பண்ணுவோம். இதை 20 வைக்காமல் இதை 40 வச்சுக்குவோம். அப்போ கொஞ்சம் நல்லா கீழே இறங்கி வந்துக்கும்ல. இது இன்னும் கொஞ்சம் நல்லா கீழே இறங்கி நமக்கு கம்ஃபர்டபுளாக வந்துக்கும். இப்போது நமக்கு டைப் பண்ணுறதுக்கு ஒரு பாக்ஸ் வேணும். அது வந்து அவுட்லைன் டெக்ஸ்ட் ஃபீல்டு. கரெக்டாக இதுக்குள்ளே டைப் பண்ணிக்கலாம்ல. இப்போது இதில் வந்து நம்ம என்ன கொடுக்கணும்? ஃபஸ்ட்டு வேல்யூ கொடுக்கணும். இதை தான் நான் அப்படியே லேபிள்னு கொடுத்துட்டேன்ல தெரியாமல். ஞாபகம் இருக்கா? வேல்யூக்குள்ளே நம்ம இப்போதைக்கு IP.value கொடுத்துக்கலாம். அப்போ நம்ம டைப் பண்ணுறதெல்லாம் ஐபிக்குள்ளே போகிற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஆன் வேல்யூ சேஞ்ச்குள்ளே வந்து IP.value ஈக்குவல் டு இட்டு. அப்படின்னா இட்டுக்குள்ளே தான் நீங்கள் டைப் பண்ணுறது இருக்கும். அது IP வேல்யூக்குள்ளே போயிடும். அப்போ நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ அது இதுக்குள்ளே வந்துடும். ஸோ இதுதான் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ். புரிந்து விட்டதா? அடுத்தது நம்ம என்ன பண்ணோம்? இதை காப்பி அடிச்சு விட்றதுக்கு ஒரு பட்டன் வேணும். ஸோ ஒரு பட்டன் வச்சிடலாம். இந்த பட்டன் என்ன பண்ணும்? இந்த பட்டன் பேசிக்காக நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் IP.valueக்குள்ளே இருக்கிற தூக்கி N.valueக்குள்ளே வைக்கும். கரெக்டாக? N.value ஈக்குவல் டு IP.value. இந்த பட்டனுக்கு ஒரு பேர் வைக்கணும். என்னென்னு வைக்கலாம்? டபுள் அப்னே வச்சுக்கலாமா? 2 டைம்ஸ் காட்டுன்னு வச்சிடலாம். நான் இப்படி நேம்ஸ் ஃபன்னியாக வைக்கிறதுக்கு ரீசனே, நம்ம இங்கே என்ன கொடுத்தாலும் அதை நம்ம கமாண்டை ஃபாலோ பண்ணணும்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான். இப்போ நம்ம அதை 2 டைம்ஸ் டிஸ்பிளே பண்ணணும். அதுக்கான லாஜிக் இப்போ தான் எழுத போகிறோம். ஆக்சுவலி இந்த பட்டன் 2 டைம்ஸ் டிஸ்பிளே பண்ணாது. லாஸ்ட் டைம் பண்ண அதே வேலையை தான் பண்ணணும். என்குள்ளே கொண்டு போய் வச்சிடும், அவ்வளோதான். ஆனால் நம்ம இதை வச்சு 2 டைம்ஸ் டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறோம். இது எப்படி பண்ணான்னா, இப்போ டெக்ஸ்ட்டுன்னு ஒன்று வச்சுட்டு இதுக்குள்ளே அதை என்ன தெரியுமா பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு வந்து N.value கொடுத்துட்றோம். சாரி, IP.value கொடுத்துட்றோம். N.value கொடுத்துட்றோம். ப்ளஸ் பண்ணிட்டு ஒரு கமா போட்டு மறுபடியும் ப்ளஸ் பண்ணிட்டு மறுபடியும் N.value வைக்கிறோம். அப்போ என்ன ஆகும்? 2 தடவை N.value வருமா? இப்போது என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். நான் சொல்கிறேன் என்ன ஆகும்ன்ட்டு. பட்டனை கிளிக் பண்ணால் அப்புறம் அதை அப்படியே நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். அதுதான் நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இங்கே போயிட்டு சம்திங் டைப் பண்ணுறேன். பில் கேட்ஸ்ன்னு டைப் பண்ணலாமா? இப்போ நான் இங்கே பில் கேட்ஸ்ன்னு டைப் பண்ணியிருக்கேன்னா, இங்கே வந்து பில் கேட்ஸுங்கிறது ஐடிக்குள்ளே போய் IP.valueக்குள்ளே போயிருக்கும். இப்போ ஐபிக்குள்ளே என்ன இருக்கும்? இங்கே வந்து பில் கேட்ஸ்ன்னு இருக்கும். கரெக்டாக? இப்போ என்ன ஆகுனா, நான் இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் வந்து பில் கேட்ஸுங்கிறது வந்து N.valueக்குள்ளே போகும். அப்போ என்ன ஆகும்? இது 2 தடவை பில் கேட்ஸ்ன்னு மாறும். இது ஒரு தடவை தான் பில் கேட்ஸ்ன்னு மாறும். ஆனால் இப்போது N.valueக்குள்ளே என்ன இருக்குது? பில் கேட்ஸ். ஸோ இது என்ன ரிட்டர்ன் பண்ணும்? பில் கேட்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். கரெக்டாக? இது வந்து பில் கேட்ஸ்ன்னு கொடுக்கும். அது கூட ஒரு கம்மா ஜாயின் ஆகும். ப்ளஸ்னால் ஜாயின் ஆகும்னு அர்த்தம். ஓகே, இப்போ ஒரு ப்ளஸ் ஜாயின் ஆயிரும். அப்புறம் இதுக்குள்ளே என்ன இருக்கும்? இதுக்குள்ளேயே அதே பில் கேட்ஸ் தான் இருக்கும். கரெக்டாக? இப்போ இதுவும் ப்ளஸ் இருக்கிறதுனால இதுவும் இது கூட போய் ஜாயின் ஆகும். இப்போ என்னாச்சு? பில் கேட்ஸ்ன்னு வந்துச்சா? அதுதான் நடக்கும். நான் இங்கே கிளிக் பண்ணனே பாருங்கள், பில் கேட்ஸ்ன்னு வந்துடும். ஓகே, இப்போது ப்ரோக்ராமிங்கோட பியூட்டி இதுதான். இதை அச்சீவ் பண்ண ஒரு வழி மட்டும் இல்லை, நமக்கு வேறு நிறையா வழி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணலான்னா, இங்கே வந்து நம்ம பண்ண இந்த வேலையவே நம்ம பண்ண தேவையில்லை. நம்ம இவ்வளோலாம் பண்ணாமல் இன்னொரு பெரிய ஷார்ட்கட் நமக்கு இருக்குது. இந்த டெக்ஸ்ட் இருக்குல்ல, இந்த மாதிரிலாம் போடாமல் டெக்ஸ்ட்டுக்குள்ளே வெறும் N.value மட்டுமே போட்டலாம். அப்போ என்னென்னு வரும்? இங்கே பில் கேட்ஸ்ன்னு மட்டும்தானே வரும். ஆனால் பில் கேட்ஸ் நீங்கள் ஸ்டில் நம்மளால் வர வைக்க முடியும். எப்படின்னா, இங்கே N.value ஈக்குவல் டு IP.valueன்னு பட்டனில் கொடுத்துருக்கோமா, இந்த இடத்துல போய் ஒரு ப்ளஸ் போட்டு ஒரு கமா போட்டு ஒரு ஸ்பேஸ் போட்டு ப்ளஸ் IP.value 2 தடவை கொடுத்துடலாம். அப்போ என்ன ஆகும்னா,
இதுக்குள்ளே போகிறப்பயே பில்கேட்ஸ் கமா பில்கேட்ஸ்னு வந்துடும். கரெக்டாக ஐபி டாட் வேல்யூ பில்கேட்ஸ், இது பில்கேட்ஸ் கமா பில்கேட்ஸுங்கிறது என் டாட் வேல்யூக்குள்ளே போயிடும். அப்போ என் டாட் வேல்யூக்குள்ளே என்ன இருக்கும்? பில்கேட்ஸ் கமா பில்கேட்ஸ். அப்போ இங்கே டிஸ்பிளே ஆகிறப்ப என்ன டிஸ்பிளே ஆகும்? பில்கேட்ஸ் கமா பில்கேட்ஸ். பார்க்குறீங்களா ஆகுதான்ட்டு? வந்துருச்சா? ஓகே. ஸோ ஆக்சுவல் பியூட்டி ஆஃப் ப்ரோக்ராமிங் இதை இப்போ நான் உங்களுக்கு இதை பண்ணி காமிச்சிருக்கே தேவையில்லை. ஏன்னா இங்கே இது இல்லை, நான் முதல்ல காமிச்சது தான் இருக்குது பார்த்தீங்களா, 2 இதை கமா போட்டு இப்படி தான் போட்டிருக்காங்க. ஸோ இதை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கவே தேவையில்லை. ஸ்டில் நான் இதை உங்களுக்கு காமிச்சதுக்கு ரீசன் என்னென்னா, ப்ரோக்ராமிங் இஸ் ஆல் அபவுட் லாஜிக்கல் திங்கிங். ப்ரோக்ராமிங் இஸ் நாட் அபவுட் மெமரைசிங். இதை நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுட்டு உங்கள் ஸ்கூல் லைஃப்லேருந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ப்ரோக்ராம்ஸை மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்களும் என்ன பண்ணியிருப்பீங்க? ப்ரோக்ராம் மனப்பாடம் பண்ணி போட்டு அதில் தான் நிறைய பேர் ப்ரோக்ராமிங் வெறுத்தே இருப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. இது வந்து நம்ம திங்க் பண்ணுறது தான். நமக்கு என்ன அவுட்புட் வேணும்னு யோசித்து நம்மளாக உருவாக்குறது தான். சாட் ஜிபிடிக்கு இல்லாத திறமையும் இதுதான். சாட் ஜிபிடி இஸ் ஆக்சுவலி வெரி குட் அட் மெமரைசிங். ஆனால் இட்ஸ் நாட் அட் ஆல் குட் அட் திங்கிங். அதனால ஓரளவுக்கு யோசிக்க முடியும், ஆனால் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் யோசிக்க முடியும்.